அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு மிக மிக முக்கியமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். குறிப்பாக சில பரிகார ஸ்தலங்கள் வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த ஸ்தலம் போகலாம், எந்த தினத்தில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும், இது மாதிரி பல தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம். குறிப்பாக கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம், இதையெல்லாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும். கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். 2024 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால நீங்கள் அனுபவிக்கலாம். கடந்த 5 வருட காலமாக, 1, 2 இல்லை 5 வருட காலமாக என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, சுக்கிர புத்தியோ சுக்கிர தசாவோ நடந்தாலும் சரி, உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமடைஞ்சிருந்தாலும் சரி, ஆட்சியோ பலமை பெற்றிருந்தாலும் சரி, பல வழிகளை ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி அனுபவிச்சிருக்கீங்க. யாருக்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாம நீங்க பட்ட பாடு மனசுல வடுவா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சென்றதே பெரிய விஷயம். அவ்வளவு ஒரு சாதனை சொல்லலாம். அந்த அளவுக்கு பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல வேதனைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க. யாருக்குமே நீங்க கெடுதல் பண்ணதே கிடையாது. ஆனா பலரால நீங்க பட்ட அவமானமும் அசிங்கமும் அதிகம். உங்களுடைய நிஜ லைஃப்ல நம்பிக்கை துரோகம்ங்கிறத கண்கூடா பார்த்தவங்க நீங்க. உங்க வளர்ச்சியை தடுத்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன், கேஸு, கோர்ட்டுன்னு கூட்டு போய் நிக்க வச்சாங்க பாருங்க. மனசளவில் அசிங்கம்ங்கிறத விட உங்க நம்பிக்கையை உடைச்சி உங்களை ஏமாத்தினாங்க பாருங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும். இதை தான் இவ்வளோ காலமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இத்தனைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மசனி மட்டும் கிடையாது. ராகு பகவான் உங்கள் சுகஸ்தானத்தில் இருந்து வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதையே உடைச்சி ஒரு பெரிய இழப்பை கொடுத்துட்டார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்காதா? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்காதா? ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு சாதகமாக இருக்காதா? 1 மாத பலனாவது நமக்கு ஃபேவராக இருக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க அன்பு உள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு படிப்பில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில், குடும்பத்தில், ஏன் வியாபாரத்தில் கூட சரியில்லை. இதையெல்லாம் எப்படி சரிப்படுத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீடியோவில் சொல்லக்கூடிய கோவில்கள் அனைத்துமே மகர ராசிக்குரிய பரிகார ஸ்தலங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். வீடியோவில் சொல்லக்கூடிய கோவில்கள் எல்லாமே ஏற்கனவே மகர ராசி அன்பர்கள் பிரச்சனைக்குரியவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கண்கூடா பிரச்சனை தீர்ந்ததை பார்த்துருக்காங்க. அனுபவபூர்வமான கோவில்கள் இது. உங்களுக்கு கல்வி செல்வம் சிறப்பாக இருக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும், படிப்பு நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படணும் அப்படின்னா ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு எடுத்து வைக்கணும், உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய முதல் ஸ்தலம் எதுனா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம், ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் கும்பகோணத்தில் இருக்கு. மிக மிக பிரசித்தி பெற்ற சிவாலயம் இது. இந்த கோவிலுக்கு சென்று வருவதனால மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மிக மிக திருப்திகரமாகவும்
மிக மிக நேர்மையாகவும் கல்வியில நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பா ஏற்படும். நிறைய பேர் கும்பராசிக்கு மட்டும்தான் கும்பேஸ்வரர் கோவில்னு நினைக்கிறாங்க. ஆனா மகர ராசி அன்பர்களுடைய படிப்புல டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போனா டெவலப் ஆகும். அடுத்து 2வது கோவில், அதாவது வேலை வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அவங்க குடும்பத்துக்காக வேலைக்கு போறாங்க, சம்பாதிச்சு வீட்டை காப்பாத்துறாங்க. அவங்க படிச்ச படிப்பு ஒண்ணு, வேலை பார்க்கறது ஒண்ணு. எப்படி இருந்தாலும் சரி, குடும்ப பாரத்துக்காக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போறாங்க. அந்த காசு தங்குதோ தங்கலையோ, மாச கடைசியில ஏதாவது ஒரு கடனை வாங்கி திரும்ப சம்பளம் வந்ததுமே அதை அடைச்சி ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க லைஃபை. ஸோ இவங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும், கை நிறைய சம்பளம் கிடைக்கணும், அதே நேரத்துல வியாபாரத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும். இதுக்காகவே ஒரு கோவில் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய அடுத்த ஸ்தலம் எதுன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், மனசுல நிம்மதி, இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும். அதே நேரத்துல திருமூல விநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த சிதம்பரம் கோவில்ல. அவரை வணங்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில பெரியதொரு முன்னேற்றம், பெரிய ஒரு ஆனந்தம்ங்கிறது கண்டிப்பா உண்டாகும். இப்போ மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு திருமணமே நடக்கல, இன்னும் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, ஆனா திருமணம் நடக்கிற மாதிரியே இல்லை. ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகியும் புரிதலே இல்லாம இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஆனா ப்ராப்ளமோடையே இருக்கு, என்னைக்கு நம்ம பிரிஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம் நிறைய மகர ராசி அன்பர்களுடைய மனசுல இருக்கு. இன்னமும் சொல்ல போனா மகர ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல அவங்கள விட்டா வேற யாருமே கிடையாது. அடிமைகளை விட மோசமா எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வெளியில சொல்லாம நம்ம அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டாவது இருக்கணும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒத்து போறாங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு தடையா அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா எண்கண் முருகன் கோவில். இந்த எண்கண் முருகன் கோவிலுக்கு சென்று வருவதால ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் உண்டாகும், திருமண பாக்கியம், குருபலன் உண்டாகும். குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா திருமணமாகி சில வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் கோவில். இந்த காசி விஸ்வநாதரை சென்று வழிபட்டா நீங்க நினைத்த விஷயங்கள், செல்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து இழந்த மரியாதை, ஒருத்தவங்களுடைய மரியாதையை இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த மரியாதையை மீட்டு தரக்கூடிய அமைப்புங்கிறது ஒவ்வொரு மகர ராசிக்கும் தேவையான ஒரு விஷயம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நரசிம்மர் வழிபாடு செய்யறதன் மூலமா ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் இழந்த மரியாதைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த ஸ்தலம் உங்களுடைய பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, உங்களுடைய வியாபாரம், இதுல முன்னேற்றம் வேணும். ஏன்னா நல்ல தொழில், நல்லா உழைக்கும் தகுதி உடையவங்க மகர ராசிக்காரங்க. ஆனா உழைச்சும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது யாருன்னா அதுவும் மகர ராசிக்காரங்க தான். இந்த மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உழைப்பை தாண்டி முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா உங்க வேலை வாய்ப்பு வெளிநாட்டு கனவா இருக்கட்டும், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணுங்கிற நினப்பு இருக்கட்டும், அதே மாதிரி உங்க வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்கள், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், உத்தியோகம், இது எல்லாத்துலயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா ஸ்ரீ விஷ்ணம் பூவராக பெருமாள் கோவில். இந்த கோவில் பெரும்பாக்கத்துல இருக்கு. இந்த கோவிலை சென்று வழிபடுவதன் மூலம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, உள்நாட்டு வியாபார விஷயங்களா இருந்தாலும் சரி, அது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு ஒரு சிறந்த ஸ்தலமா இந்த ஸ்தலம் இருக்கு. அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்க, அதே மாதிரி வாழ்க்கையில செய்ய முடியாத சில தவறுகளை செஞ்சு அதிலிருந்து வெளியில வரத்துக்கும், மனக்குறைகள் நீங்கவும், உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு வளர்ச்சி காணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்தலம் போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம், கும்பகோணம் பக்கத்துல இருக்க திருநாகேஸ்வரத்துல இருக்க ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் இருக்கும், மிகப்பெரிய திருப்பு முனை மாற்றம் நிச்சயம் இருக்கும். பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும், உங்க ஜாதகமே டோட்டலா மாறிடும். அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய கோவில் எதுன்னா
அந்த உப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரத்தில் இருக்குது. ஸோ மகர ராசி அன்பர்கள் அவசியம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத கண்கூடா பார்க்க முடியும். அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க, இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க. அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க. ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.